இப்போ வந்து நம்ம ஜிபிபி ஜேபிஐ சார்ட் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம நியூஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். டியூஸ்டே மே 31. ஸோ ஜேபிஐ நியூஸ் இன்னைக்கு கிடையாது. ஸோ கேட் அண்ட் யூஎஸ்டி தான் ஈவினிங் இருக்கு. ஸோ அதனால மீடியம் இம்பேக்ட் நியூஸ் தான் அது கூட. ஸோ அதனால நம்ம ட்ரேட் வந்து ஈஸியாக எடுக்கலாம். ஸோ ஜேபிஐ பேர் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட்டு ஒரு அப் ட்ரெண்டில் மார்க்கெட் இங்கே போயிட்டு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஃபால் கொடுத்துச்சு. இப்போ வந்து மார்க்கெட் ஒரு கன்சாலேஷன், ஒரு கிளம்சியான ஒரு சாப்பி மார்க்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த சாப்பி மார்க்கெட்டை கிளியராக பிரேக் அவுட் நடந்துட்ட பிறகு என்ட்ரி பண்ணலாம். இப்போ வந்து நம்ம 4 ஹவர்ஸுக்கு போகலாம். ஸோ 4 ஹவர்ஸில் வந்து நம்ம பார்க்குறப்ப உங்களுக்கு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்டை ஃபர்ஸ்ட் வரையணும். ரெசிஸ்டன்ஸாக நம்ம இங்கே வரைஞ்சிக்கலாம். அதுமாரி சப்போர்ட் வந்து நியர்பைல இருக்கிறதுனால 4 ஹவரில் ஒரு கன்சாலேஷன் நடந்துட்டு இருக்கு. ஸோ கன்சாலேஷன் பிரேக் அவுட் நடந்தாலும் உங்களுக்கு நல்ல ஃபாலிங் எதிர்பார்க்கலாம். ஸோ எந்த சைட் கன்சாலேஷன் நடக்குதோ அந்த சைடே நம்ம வந்து மார்க்கெட்டும் போகலாம். இதை வந்து 1 ஹவரில் பார்க்குறப்ப இன்னும் க்ளீனாக இருக்கும். ஸோ 1 ஹவரில் நம்ம ஜூம் இன் பண்ணி பார்க்குறப்ப ஸோ மல்டிபிள் டச்சஸ் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த கன்சாலேஷன் ஜோனை நம்ம வரைஞ்சாச்சு கீழே சப்போர்ட்ல. அதுமாதிரி ரெசிஸ்டன்ஸ்ல பார்க்குறப்ப ஸோ இந்த இடத்துல நம்ம வரையணும். ஸோ எப்பவுமே 1 ஹவரில் மைனர் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை மார்க் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி வரையணும். ஸோ 161,820 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு மேலே வந்து 162,300 வரைக்கும் ரீச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ப்ரீவியஸாக லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கிளியராக இருக்கு மார்க்கெட். ஸோ எங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல. ஓகே, ஸோ அதே மாதிரி கீழே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா 161,290 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு 160,800 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. 1 ஹவர் டைம் ஃப்ரேம்லேயே கிளியரான பிரேக் அவுட் கொடுக்கும். அதே மாதிரி 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நம்ம பார்க்குறப்ப ஸோ அட்ஜஸ்ட் லைட்டாக மேலே பண்ணிக்கிட்டோம்னா ஸோ 161,900 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா இன்னும் கிளியரான உங்களுக்கு வியூ கிடைக்கும். ஸோ அதுலேருந்து உங்களுக்கு சாலிடாக ஒரு 400 பாயிண்ட்ஸ் மேலே போகும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 161,290 பிரேக் அவுட் பண்ணுச்சுன்னா ஃபர்தராக உங்களுக்கு ஒரு 400 to 500 பாயிண்ட்ஸ் ஈஸியாக போகும். ஸோ பிரேக் அவுட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. அதேமாதிரி ஸ்டாப்லெஸ் எங்கே வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேலே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட லோல வைங்க. அதே மாதிரி கீழே பிரேக் அவுட் ஆச்சுன்னா ப்ரீவியஸ் கேண்டலோட ஹைல வைங்க ஸ்டாப்லெஸ்.